நம சிவாய. அந்த சிவபெருமான மகாரூபோ மகாகாயோ விஷரூபோ மகாயச்ச மகாத்மா சர்வபூதாத்மா விஸ்வரூபோ மகாஹனுன்னு நம்ம போற்றுறோம். அப்படி தான் சிவசஹஸ்ரநாமத்தில் வருது. அப்படி அந்த லோகாத்தியக்ஷனா சுராத்தியக்ஷனா, சுரர்கள்னால் தேவர்கள், அப்படி இருக்கக்கூடிய அவளெல்லாம் காப்பாற்றக்கூடிய சிவபெருமானுடைய நாமங்களில் இப்போ நம்ம பார்த்தது 390 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம். லிங்காத்தியக்ஷாய நம, லிங்க ரூபமாக பிரமாணமாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு பார்த்தோம். அப்படி 391வது நாமம் சுராத்தியக்ஷாய நம. சுரர்கள்னால் நம்ம முன்னையே பார்த்தோம், சுரர்கள் அசுரர்கள். சுராத்தியக்ஷாய நம, தேவர்களுக்கு அதிபதியே, அதனால் அந்த நாமம் சுராத்தியக்ஷாய நமான்னு வருது. யோகாத்தியக்ஷாய நம, யோகத்துக்கு அதிபதியே, இந்திரியங்களை திடமாக நிலைநிறுத்துறது தான் யோகம்னு அர்த்தமாகுது. அந்த யோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த ஈஸ்வரன் தான். யோகாத்தியக்ஷாய நம. யுகா வகாய நம, யுகங்களை உண்டு பண்ணுறவர் சுவாமி தான். யுகா வகாய நம. பீஜாத்தியக்ஷாய நம, காரணமான பிரகிருதிக்கும் ஈஸ்வரர் அவர் தான். பீஜ கர்த்திரே நம, பிரகிருத்தியை பிரவருத்திக்க செய்கிறவர், அதாவது உண்டு ஆகிற பொருட்களை உண்டு பண்ணுறவர், அதனால் அவர் பீஜ கர்த்திரே நம. அத்தியாத்மானுகதாய நம, அத்தியாத்ம சாஸ்திரத்தை அனுசரித்து நிற்கிறவர், அதனால் அத்தியாத்மானுகதாய நம. பலாய நம, பலத்தை உடையனவர், பல விகரணாய நம, பலாய நம, பலப்பிரமத்தனாய நம, சர்வபூத தமனாய நமான்னு சொல்கிறது ருத்ரம். அப்படி பலாய நம. இதிஹாசாய நம, பாரதம் ராமாயணம் முதல இதிஹாச வடிவிலையும் அந்த ஈஸ்வரன் தான் வீற்றிருக்கிறார், அதனால் இதிஹாசாய நம. ஸோ அந்த இதிஹாசங்கள் எதை படித்தாலும் அது ஈஸ்வரனை ஆராதிக்கிறதுக்கு சமானமான விஷயம்தான். சகல்பாய நம, கல்ப சாஸ்திரங்களோட கூடினவராக இருக்கார், அதனால் அவர் சகல்பாய நம. கௌதமாய நம, கௌதம ரிஷி வடிவில் இருக்கார். கௌதமர் நியாய தர்சனத்தை உண்டாக்கின மகர்ஷி, அதனால் அவர் கௌதம ரிஷி வடிவில் இருக்கார். நிசாகராய நம, சந்திர வியாக்கரணம் செய்த ரிஷி வடிவில் இருக்கார். சந்திர வியாக்கரண பிரேணதா அப்படின்னு சொல்கிறது நாமம். நிசாகராய நம. அடுத்த நாமம் தம்பாய நம, சத்ருக்களை அடக்கிறவராக இருக்கார், அதனால் அவர் தம்பாய நம. அதம்பாய நம, தம்மை அடக்குவார் இல்லாதவர், அதனால் அவரை அடக்கக்கூடியவா யாரும் லோகத்தில் இல்லாதவரானதுனால அவர் அதம்பாய நம. வைதம்பாய நம, தன்னை பற்றின பெருமை இல்லாதவாளுக்கு, அதாவது டம்பம் இல்லாதவாளுக்கு பிரியமானவராக இருக்கக்கூடியவர், ரொம்ப அவளோட ஒத்து இருக்கக்கூடியவர், அதனால் அவர் வைதம்பாய நம. வசியாய நம, பக்திக்கு வசப்படக்கூடியவர், அவரை வசீகரம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பக்தி தான் இதுவாக இருக்குது. அதாவது வாயில் கொப்பளிச்ச நீரை அபிஷேகம் பண்ணாரே ஒருத்தர், தான் கடித்த மாம்சத்தை கொடுத்தாரே, அப்படிப்பட்டவர்கிட்ட வேடனை வாங்கிட்டார் இல்லையா, அப்படி சிவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட பக்தி இருந்ததுன்னாக்கா அவர் எல்லாத்தையும் வாங்கிக்கக்கூடியவர், பக்திக்கு வசப்படக்கூடியவர். அதனால் மார்க்கண்டேயனுக்கு அருள் பண்ணின மாதிரி வசியாய நம, வசகராய நம, எல்லாரையும் வசப்படுத்துகிறவராக இருக்கக்கூடியவர். கலையே நம, தேவாசுரர்களுக்கிடையே போர் வடிவாக இருக்கக்கூடியவர், அதனால் கலையே நம. லோக கர்த்திரே நம, உலகங்களை படைத்தவரானவர், அதனால் லோக கர்த்திரே நம. பசுபதையே நம, அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவர், அதனால் அவர் பசுபதையே நம. அந்த ஜீவர்களுக்கு நாயகராக அவர் இருக்கும் பொழுது பதி பசு பாசம்னு 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அனைத்துக்கும் அவர் தான் பரிபாலிச்சுட்டு வரார், அதனால் அவர் பசுபதையே நம. மகா கர்த்திரே நம, மகாபூதங்களை சிருஷ்டித்தவராக இருக்கார். அனௌஷதாய நம, அன்னத்தை புசியாதவராக இருக்கார், அதாவது அன்னத்தை பார்க்கும்போதே திருப்தி அடையக்கூடியவர். அவருக்கு பசி தாகம் மூப்பு இல்லையா, அதனால் அவர் பார்க்கும்போதே திருப்தி அடையக்கூடியவரே வழி அதை புசிக்கிறவர் கிடையாது. அனௌஷதாய நம. அக்ஷராய நம, அழிவில்லாதவர், அக்ஷர புருஷர், ஜீவ சாட்சியாக இருக்கார், ஹிருதயத்தில் உறைந்துன்னு இருக்கார், அதனால் அவர் அக்ஷராய நம. இதோட நம்ம 412 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.